வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் வளங்களை சூறையாடி சிங்கள குடியேற்றம். வன்னி பெருநிலத்தில் இன பரம்பலை மாற்றவே கிவிலோயா திட்டம். நாடாளுமன்றத்தில் சத்தியலிங்கம் காட்டம். சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டு அமைச்சும் கொழும்புடன் கைகோர்ப்பு. சம்பிக்க ரணவக்கவுக்கு எதிரான சட்டமா அதிபரின் மனுவை நிராகரித்தது மேன்முறையீட்டு நீதிமன்றம். இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு நீதி அவசியம். பிரித்தானிய தைப்பொங்கல் நிகழ்வில் உமா குமரன். வலிகாமம் வடக்கில் பாடசாலைக்கு செல்லும் வீதி விடுவிப்பு. பாடசாலை உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் வலி வடக்கு தவிசாளர் சுகிதன். வடக்கு சுகாதாரத்துறை மேம்பாடு மற்றும் கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகளுக்கு ஜப்பான் உதவ வேண்டும். அரசுக்கு ஆதரவளிக்கும் ஸ்ரீதரனுடன் பதவி விலக வேண்டும். தயாசிரி எம்பி கடும் சாடல். கிவிலோயா திட்டம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நாளை விசேட கலந்துரையாடல். நிச்சயம் எதிர்ப்பேன் என்கின்றார் ரவிகரன். பரந்தன் இரசாயன தொழிற்சாலை திறப்பு. வடமாகாண கைத்தொழில் வரலாற்றில் ஒரு மைல்கல். மன்னார் காற்றாலை மின் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். ஜனாதிபதியிடம் கோரிக்கை. செயற்கை நுண்ணறிவால் மனிதர்களின் மனதை வெல்ல முடியாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலீடாக வேறெந்த சட்டமும் தேவையில்லை என்பதே தமிழர்களின் நிலைப்பாடு. சட்டத்தரணி கலாநிதி குருபரன். தொடர்வன விரிவான செய்திகள். வடக்கின் இனப்பெரும்பலை மாற்றியமைக்கும் வகையிலான கிவிலோயா திட்டம் தொடர்பாக நாளை 23ஆம் தேதி பாராளுமன்ற கட்டிடத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ள நிலையில் குறித்த கலந்துரையாடலில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்வேன் என ரவிகரன் எம்பி கூறியுள்ளார். பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் 21/1/2026 நேற்று இடம்பெற்ற கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அமைச்சர் ஆலோசனைக்குழு கூட்டத்தில் கிவிலோயா நீர்ப்பாசன கட்டுமான திட்டத்திற்கு எதிராக ரவிகரன் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படவிருக்கிற கிவிலோயா நீர்த்தேக்க கட்டுமான திட்டத்திற்கு 2.5 பில்லியன் ரூபாய் நிதி இவ்வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தினால் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுடன் இந்த கிவிலோயா திட்டத்திற்கு அமைச்சரவையும் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் குறித்த திட்டத்தை செயற்படுத்தினால் வவுனியா வடக்கு பிரதேசத்தில் உள்ள பூர்வீக தமிழ் மக்களின் பல சிறிய நீர்ப்பாசன குளங்களும் அவற்றின் கீழான வயல் நிலங்களும் பழந்தமிழ் கிராமங்களும் பறிபோகும் அபாயம் ஏற்படும் என சுட்டி காட்டியதுடன் குறிப்பாக ராமன் குளம், கொட்டோடை குளம், ஓயா மடுக்குளம், வெள்ளாடன் குளம், பெரிய கட்டுக்குளம், பனிக்கல் மடுக்குளம், சன்ன முற்ற மடுக்குளம், கம்மாச்சி குளம், குறிஞ்சா குளம், புலிக்குட்டி குளம், திரு வைத்தகுளம் முதலான சிறிய நீர்ப்பாசன குளங்களும் வடிவச்ச கல்லு குளத்தின் கீழ் வரும் வயல்காணிகள் பகுதிகளவிலும் நாவலர் பாம் கல்லாற்று குளம், ஈச்சன்குளம், கூழாங்குளம் வயற்காணிகளும் வவுனியா வடக்கிலுள்ள பழந்தமிழ் கிராமங்களான காட்டு பூவரசங்குளம் கிராமம், காஞ்சூரமோட்டை கிராமம், மருதோடை கிராமத்தின் ஒரு பகுதி உள்ளிட்ட பகுதிகள் குறித்த நீர்ப்பாசன அணைக்கட்டின் நீரேந்து பகுதிகளாக மாறும் அபாயம் ஏற்படும் என்பதையும் சுட்டிக்காட்டி தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்களும் நீர்ப்பாசன குளங்களும் அபகரிக்கப்படுவதை ஏற்கப் போவதில்லை எனவும் கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கேடி லால்காந்த கிவிலோயா திட்டம் தொடர்பான கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாகவும் அதில் இந்த விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடலாம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் கிவிலோயா திட்டம் தொடர்பாக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்வேன் என ரவிகரன் எம்பி கூறியுள்ளார். வடமாகாண கைத்தொழில்துறை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக பரந்தன் இரசாயன தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டு நாள் அமைந்துள்ளதாக வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் குறிப்பிட்டுள்ளார். பரந்தன் இரசாயன தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வடக்கு மாகாணம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி வருகின்றது. ஆனையிரவு உப்பளமாக இருக்கலாம், அடிக்கல் நாட்டப்படும் பரந்தன் இரசாயன தொழிற்சாலையாக இருக்கலாம். இவை அனைத்தும் வடக்கின் பொருளாதாரத்தின் உயிர் நாடிகள். வடக்கில் அமையவுள்ள 3 பாரிய முதலீட்டு வலயங்களில் ஒன்று இந்த பரந்தன் பிரதேசத்தில் அமையவுள்ளது. இது எமது வடமாகாண இளையோருக்கு, குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பிரஜாசக்தி திட்டத்தினூடாக மக்களின் ஆணையையும் மக்களின் முடிவையும் கேலி கூத்தாக்கும் வகையிலேயே அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, கிராம மட்டங்களில் தனது கட்சி பிரமுகர்களை நியமித்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை ஓரங்கட்டும் முயற்சியில் ஆளுங்கட்சி ஈடுபட்டு வருகின்றது. உள்ளூராட்சி சபைகள் எனப்படுபவை அடிப்படையில் மாகாண சபைகளுக்காக ஒதுக்கப்பட்ட விடயம். மாகாண சபைகள் தற்போது இயங்காத நிலையில் இந்த வாய்ப்பை சட்ட விரோதமாக பயன்படுத்த நினைப்பதும் செயற்படுவதும் கண்டிக்கத்தக்கது. பிரஜாசக்தி ஊடாக வழங்கப்படும் அனைத்து நியமங்களும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். ஏனெனில் உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கும் அரச மேல்மட்ட உறுப்பினர்களுக்கும் தெரியாமல் ஒரு பிரதிநிதி ஊடாக தமது திட்டத்தை கொழும்பிலிருந்து செயற்படுத்தலாம் என எண்ணுகின்றனர். இதை தடுத்து நிறுத்த நாங்கள் கடும் முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னாரில் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள காற்றாலை மின்னுற்பத்தி திட்டம் தொடர்பில் இலங்கை வன விலங்குகள் மற்றும் இயற்கை வள பாதுகாப்பு அமைப்பு ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, மன்னார் தீவு மத்திய ஆசிய பறக்கும் பாதைக்குள் அமைந்துள்ளது. இது உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட இடப்பெயர்வு பறவைகளின் வழித்தடமாகும். இந்த வழித்தடம் ஊடாக ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான பறவைகள் கடந்து செல்கின்றன. தேசிய மற்றும் சர்வதேச நிபுணர்களால் இந்த தீவு ஒரு முக்கிய பல்லுயிர் பகுதியாகவும் நீர்ப்பறவைகளுக்கு உலகளவில் முக்கியமான தளமாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் திட்டத்தின் சட்டப்பூர்வமான தன்மையை மறுபரிசீலனை செய்ய அவசர நடவடிக்கைகளை எடுக்கவும், சுற்றுச்சூழல் சட்ட மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்யவும், மன்னாரின் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களை பாதுகாக்க உடனடி திருத்த நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எவ்வளவுதான் வளர்ச்சியடைந்தாலும் மனித நனவு நிலையை அதனால் ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது என்றும், மதம் என்பது மனித வாழ்வுக்கு என்றும் அவசியமானது என்றும் தெரிவித்துள்ளார். காலையில் நடைபெற்ற சமய நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நிகழ்வின் வரவேற்பு பாடல் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டது என்பதை அறிந்த ரணில் விக்ரமசிங்க இது குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். ஏயின் அசுர வளர்ச்சி ஒரு கட்டத்தில் மதம் தேவையற்றது என்ற நிலையை உருவாக்கும் என்று சிலர் வாதிடுவதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த வாதத்தை முற்றாக நிராகரித்தார். சமீபத்தில் தான் ChatGPTயிடம் ஒரு கேள்வியை கேட்டதாக அவர் குறிப்பிட்டார். பௌத்த தர்மத்தின் தர்ம ஸ்லோகங்களை குறிப்பிட்டு மனித மனமானது அல்லது செயற்கை நுண்ணறிவா இது உயர்ந்தது என்று அவர் வினவியுள்ளார். அதற்கு அந்த AI தொழில்நுட்பமானது மனித மனமே மேலானது என்பதை ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு என்பது வரையறுக்கப்பட்ட திறன்களை கொண்டது. ஆனால் மனித மனம் எல்லையற்றது என்பதே அதன் காரணமாகும். AI தொழில்நுட்பத்துறையில் உலக நாடுகள் மேற்கொண்டு வரும் முதலீடுகள் குறித்து அவர் ஆச்சரியம் வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா சுமார் $300 பில்லியன் முதலீடு செய்துள்ளது. அதேபோன்று சீனா பாரிய முதலீடுகளை செய்து வருகின்றது. எதிர்காலத்தில் செல்வம் என்பதை விட அறிவு என்பதே தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பௌத்த தத்துவங்களையும் செயற்கை நுண்ணறிவையும் எவ்வாறு ஒன்றிணைப்பது என்பது குறித்து பௌத்தர்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் இது அனைத்து மதங்களுக்கும் பொருந்தும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும். அதற்கு பதிலீடாக வேறெந்த சட்டமும் தேவையற்றது என்பது தமிழ் தரப்பின் நிலைப்பாடு. தற்போது நிலவுகின்ற தண்டனை சட்டக்கோவை, குற்றவியல் நடைமுறை கோவை மற்றும் இதர குற்றவியல் சட்டங்களின் ஏற்பாடுகளில் போருக்கு பின்னரான சமூக நிலைமை கையாளப்படக்கூடியது. அதற்கென தனித்து பயங்கரவாத தடைச்சட்டம் என்ற பெயரில் ஒரு சட்டம் தேவையில்லை. இவ்வாறு சட்ட மற்றும் கொள்கைகளுக்கான யாழ்ப்பாண கற்கை நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி கலாநிதி கூனா குருபரன் தெரிவித்துள்ளார். தாங்குதிறன் விளையாட்டுகளில் வாழ்நாள் முழுவதும் ஈடுபடுவதை ஊக்குவிக்கவும், இலங்கையின் விளையாட்டுத் துறையை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தவும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சு மற்றும் அயன்மேன் 70.3 கொழும்பு சர்வதேச விளையாட்டு நிகழ்வு ஆகியவற்றுக்கிடையிலான மூலோபாய கூட்டாண்மை புதன்கிழமை விளையாட்டு அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கௌரவ இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில் குமாரகமகி, விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் கலாநிதி எஸ் அச்சுதன், தேசிய விளையாட்டு சபையின் தலைவர் பிரியந்த ஏக்கநாயக்க, சரண்டிப் மல்டிஸ்போர்ட் பணிப்பாளரும் அயன்மேன் 70.3 கொழும்பு போட்டி பணிப்பாளருமான ராஜன் தனநாயகம் மற்றும் அதன் சைக்கிள் ஓட்ட மற்றும் ஓட்ட பந்தய பணிப்பாளர் ஜஜாஸ் கேபெகே ஆகியோர் கலந்து கொண்டனர். 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வரும் சர்வதேச அனுபவம் 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட
அயன்மேன் 70.3 கொழும்பு 6 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு 2026 மீண்டும் இலங்கைக்கு வருகின்றது. இம்முறை 45க்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து சுமார் 1000 போட்டியாளர்களும் ஆதரவாளர்களும் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதுடன் ஏராளமான இலங்கை வீர வீராங்கனைகளும் இதில் பங்கேற்க உள்ளனர். சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியம், இலங்கை எதிர்கொள்ளும் நீரிழிவு மற்றும் இதய நோய் போன்ற தொற்றாத நோய்களுக்கு தீர்வாக நீச்சல், சைக்கிளோட்டம் மற்றும் ஓடுதல் போன்ற தாங்குதிறன் விளையாட்டுகளை ஊக்குவிப்பது இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த ஒத்துழைப்பின் மூலம் விளையாட்டு மருத்துவம் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு தரங்கள் குறித்த அறிவை பகிர்ந்து கொள்ளவும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர் படையினருக்கு தன்னார்வ தொண்டு வாய்ப்புகளை உருவாக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கு கருத்து தெரிவித்த கௌரவ அமைச்சர் சுனில் குமாரகமகே, அயன்மேன் மூலம் விளையாட்டு என்பது வயது வேறுபாடின்றி வாழ்நாள் முழுவதும் ஈடுபடக்கூடிய ஒன்று என்பது உறுதிப்படுத்தப்படுவதுடன் இது இலங்கை மீதான சர்வதேச நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவும் அமையும் என அவர் தெரிவித்துள்ளார். 2016 ஆண்டு ராஜகிரிய பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்து தொடர்பில் முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை தள்ளுபடி செய்ய கோரி சட்டமாதிபர் தாக்கல் செய்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சட்டமாதிபர் தாக்கல் செய்த மனு இன்று வியாழக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமாதிபர் தாக்கல் செய்த மனுவை பராமரிப்பது சாத்தியமில்லை என மனுதாரரின் சட்டத்தரணியிடம் நீதிபதிகள் அமர்வு சுட்டிக்காட்டியது. அதன்படி சட்டமாதிபர் தாக்கல் செய்த மனுவை நிராகரிக்கப்படுவதாக நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தமிழர் வளங்களை சூறையாடி வன்னி பெருநிலப்பரப்பில் கட்டமைக்கப்பட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கு மேலும் வசதி அளிக்கவே கிவிலோயா நீர்ப்பாசன திட்டத்தை அரசாங்கம் இப்போது முன்னெடுக்கின்றது என்று சாரப்பட்ட முழு விவரங்களோடு நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பானா சத்தியலிங்கம். வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவில் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்படும் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் பற்றி அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் முழு விவரம் வருமாறு. கிவிலோயா திட்டமானது 2011 ஆண்டு திட்டமிடப்பட்டு 4 வருடங்களில் முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசு இப்போது திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த 23,456 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதோடு இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் 2,500 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திட்ட முன்மொழிவுகளில் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நீர் தேவையை நிவர்த்தி செய்யும் திட்டம் என கூறப்பட்டாலும் 1983 ஆண்டு வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட சிங்கள குடியேற்ற பகுதியான மகாவலி எல்வலயத்தின் நீர் தேவைக்காகவே இந்த திட்டம் கொண்டு வரப்படுகின்றது. மகாவலி எல்வலயம் 4,80,000 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது. இந்த திட்டத்தை ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி ஆணையம், உணவு மற்றும் விவசாய நிறுவனம் இணைந்து 1964 தொடக்கம் 1968 காலப்பகுதியில் திட்டமிட்டிருந்தார்கள். இப்பிரதேசத்தில் குடியேற்றத்தை செய்து குடியேற்ற வாசிகளுக்கான நீர்ப்பாசன ஆதாரங்களாக தன்னிமிருப்பு குளம் மற்றும் பதவியா குளங்களை பயன்படுத்துவதுடன் மேலதிக நீரை மகாவலி ஆற்றிலிருந்து வடமத்திய மாகாண கால்வாயினூடாக வழங்குவதாக திட்டமிடப்பட்டது. ஆனால் அவ்வாறு மகாவலி ஆற்றின் நீரை கொண்டு வருவது சாத்தியமற்றது என அறிந்திருந்தாலும் அவர்கள் உள்நோக்கம் வடக்கு மாகாணத்தில் இன பரம்பலை மாற்றுவதாக குடியேற்றம் செய்வதாகவே இருந்தது. மகாவலி எல்வலயத்தில் குடியேற்றம் செய்யப்படும் போது இந்த நாட்டில் வாழும் காணியற்ற அனைத்து இன மக்களையும் குடியேற்றியிருக்க வேண்டும். ஆனால் முழுமையான சிங்கள குடியேற்றமே அங்கு செய்யப்பட்டது. இவ்விடயத்தை நாம் சொல்லும் போது நீங்கள் இனவாதமாக சித்தரிக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்திலே எல்லா அந்த அனர்த்தத்தை எதிர்கொள்ளும் போது பல குறைபாடுகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்காக நாங்கள் இங்கு பாராளுமன்றத்தில் எங்களுடைய நேரத்தை செலவழித்து முட்டி மோதி மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எதுவும் ஆகப்போவதில்லை. ஆகவே நாங்கள் இது ஒரு நாட்டினுடைய பிரச்சனையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த வகையில் இந்த தித்வா புயல் சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக குறை கூறாமல் இங்கு குறைபாடுகள் இருந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட நான் இங்கு ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். வவுனியாவை சேர்ந்த தனிகாசலம் பத்மநிகேதன் என்பவர் ராஜாங்கனையிலே வெள்ளத்திலே சிக்குண்டு இறந்தார். அவர் நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் என்ற வங்கியிலே கடமை புரிகின்ற ஒரு நபர். ஒரு நேர்முக தேர்வுக்காக
கொழும்புக்கு செல்லும் வழியிலே அந்த பஸ் நீரிலே சிக்குண்டு அங்கு அவர் இறந்தார், கொல்லப்பட்டார். ராஜாங்கனை போலீசார் அவ்வாறு கொல்லப்பட்டதாகத்தான் அந்த பஸ் சாரதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கிலே பஸ் சாரதி ஒரு கொலையும் 64 கொலை முயற்சியும் என்று அந்த பஸ் சாரதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்கள் கொலை என்று சொல்லுகிறார்கள்? இந்த கொலைக்கு 64 கொலை முயற்சிக்கு பஸ் சாரதி மட்டுமா பொறுப்பு கூற வேண்டும், அல்லது இந்த பெருந்தொகையான தண்ணீரை திறந்துவிட்ட அந்த நீர் முகாமைத்துவம் செய்பவர்கள் உரிய நேரத்திலே அறிவித்தல் கொடுக்காமல் திறந்துவிட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? அல்லது இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி இவ்வளவு பெரிய நீர் போகிறது என்று தெரிந்து கொண்டும் இந்த பஸ்ஸை தடுத்து நிறுத்தாத போலீசாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமா? அல்லது நாட்டிலே இப்படி ஒரு பாரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்ற வேளையிலே ஒரு நேர்முக தேர்வுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு நபரை, ஒரு குடும்பத் தலைவனை கொழும்புக்கு அழைத்த அந்த வங்கி முகாமைத்துவம் மீது நடவடிக்கை எடுப்பதா, அல்லது இவர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்ற அனர்த்த முகாமைத்துவ திணைக்களத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா என்பதை இந்த பாராளுமன்றமும் அரசாங்கமும் தீர்மானிக்க வேண்டும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிழைகள் நடந்திருக்கின்றது, தவறுகள் நடந்திருக்கின்றது. எதிர்காலத்திலே அந்த தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முக்கியமான எனது மாவட்டம் தொடர்பான ஒரு பிரச்சனையை இங்கு கொண்டு வர முன்வைக்கிறேன். எங்களுடைய அமைச்சரவை நேற்று வவுனியா மாவட்டத்திலே கிவிலு ஓயா நீர்த்தேக்கம் என்ற ஒரு நீர்த்தேக்கத்தை அமைப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரத்தை நேற்று வழங்கியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 1964-68 ஆண்டுகளிலே மகாவலி எல்வலயத்தை அமைப்பதற்காக UNDP, FAO நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு திட்டத்தை தயாரித்து 1983 ஆண்டு அந்த மகாவலி எல்வலயத்திலே சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியமர்த்தினார்கள். ஒரு பாரிய நீர்த்தேக்கத்தை அமைத்து இந்த மகாவலி தண்ணியின் ஊடாக பாரிய ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த பிரதேசத்திலே வாழுகின்ற ஏனைய மக்களை குடியமர்த்தாமல் நாட்டினுடைய ஏனைய பகுதிகளிலிருந்து சிங்கள மக்கள் அங்கு கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்டார்கள். அந்த குடியமர்த்துவதற்கான காரணமாகத்தான் மகாவலி எல்வலயம் என்ற பெயர் அங்கு சூட்டப்பட்டது. அவர்களுக்கு தெரியும், இந்த பிரதேசத்துக்கு மகாவலி தண்ணியை கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த நேரத்திலே இந்த குடியேற்ற நோக்கத்துக்காக அரசாங்கம் சொன்னது 83 ஆண்டு என்சிபி கனலின் ஊடாக மகாவலி தண்ணியை வவுனியாவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி, வவுனியாவின் ஒரு பகுதி, முல்லைத்தீவு ஒரு பகுதியை எடுத்து மகாவலி எல்வலயம் என்று சொல்லி 2 லட்சம் ஹெக்டேயர் நிலத்தை அபகரித்து அங்கு குடியேற்றம் செய்தார்கள். இப்போது அங்கு வாழுகின்ற மக்கள் இனம் பெருகி அவர்கள் பலர் அங்கு இருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இப்போது வாழ்ந்து வருகிறார்கள். 83 ஆண்டு குடியமர்த்தப்பட்டவர்கள். இப்போது அவர்களுக்கு நீர் பற்றாக்குறை இருக்கிறது. அந்த நீர் பற்றாக்குறையை மகாவலியில் இருந்து தீர்க்க முடியாது என்ற காரணத்தினாலே 2011 ஆண்டு இந்த கிபிலு ஓயா திட்டத்தை அந்த நேரம் இருந்த அரசாங்கம் அறிமுகம் செய்தது. அது பேப்பர் திட்டமாகவே, நடைமுறைக்கு வராத திட்டமாக இருந்தபோது, இப்போது இந்த NPP அரசாங்கம் 2500 மில்லியன் ரூபாய்களை இந்த பாதீட்டிலே வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கி மொத்தமாக 27,000 மில்லியன் ரூபாய்களை செலவழித்து இந்த கிபிலு ஓயா திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர எத்தனிக்கிறார்கள். இந்த கிபிலு ஓயா திட்டத்தின் ஊடாக ஏற்கனவே அங்கிருக்கின்ற 700 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் 2 போகம் செய்வதற்கான நீரையும், புதிதாக 1700 ஹெக்டேயர் நிலத்தை வயல் நிலமாக மாற்றி இன்னும் மீண்டும் குடியேற்றத்தை செய்வதற்கான ஒரு திட்டமாக இது கொண்டு வரப்பட்டிருப்பதாக இந்த திட்ட முன்மொழிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த කිවිල ඔයා திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக මන්ත්‍රීතුමනි තව විනාඩි 2ක කාලයක් පමණයි ඔබතුමාට තියෙන්නේ. இந்த කිවිල ඔයා திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் எங்களுடைய மாவட்டத்திலே பாரிய பிரச்சனைகள் ஏற்படும்.
அதாவது எங்களுடைய இந்த கிபிலோயா திட்டத்தினுடைய நீரேந்து பகுதி வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ளே வருகின்றது. அதற்காக 2021 ஆண்டு ஏற்கனவே மகாவலி எல்வலயத்துக்கு ஒதுக்கப்பட்ட காணிகளுக்கு மேலதிகமாக 6000 ஹெக்டேர் நிலப்பரப்பை வனவள திணைக்களம் மகாவலிக்கு விடுவித்து கொடுத்திருக்கிறது. ஆனால் அங்கு பூர்வீகமாக வாழுகின்ற மக்கள் தங்களுடைய பூர்வீக காணிகளுக்கு போக தடை விதிக்கின்ற மகாவலி இந்த வனவள திணைக்களம் 1 ஏக்கர் காட்டை கூட தங்களோட சொந்த நிலத்தை 2014 கூகுள் மேப்பினூடாக பிரகடனப்படுத்தப்பட்ட வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என்று சொல்லப்படுகின்ற மக்களுடைய காணிகளை துப்புரவு செய்ய விடாத இந்த வனவள திணைக்களம் 13,000 ஏக்கர் ஒருத்தரும் கை வைக்காத காட்டை இந்த கிபிலோயா திட்டத்துக்காக வழங்கியிருக்கிறது. ஆகவே இங்கு பாகுபாடு பார்க்கப்படுகிறது. இந்த கிபிலோயா திட்டத்தினுடைய நீரேந்து பகுதி வவுனியா வடக்கிலே பல பூர்வீக நிலங்களையும் குளங்களையும் வயல்களையும் ஆக்கிரமிக்க இருக்கின்றது. ஆனால் பயன்பெற போகின்றவர்கள் இந்த குடியேற்றவாசிகள். ஆகவே எங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே, முல்லைத்தீவு மாவட்டத்திலே நீர் பிரச்சனை உள்ளவர்களாக, கூடிய நீர் தேவைப்படுபவர்களாக இந்த மகாவலி எல்வலயத்தை மாத்திரம் சொல்லுகிறார்கள். அங்கு பூர்வீகமாக வாழுகின்ற மக்களுக்கு நீர் இல்லை, அதை கவனிப்பதற்கு இல்லை. ஆகவே நான் இந்த அரசாங்கத்திடம் சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் முன்வைத்த அறிக்கையில் செயற்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற உங்கள் வாக்குறுதியை மீறுகிறீர்களா? கடந்த அரசாங்கங்களின் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருந்த மக்களின் வாழ்வுரிமையை பறிக்க எடுத்த நடவடிக்கைகளை நீங்களும் தொடர விரும்புகிறீர்களா? நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தில் சிறுபான்மை மக்களின் பங்களிப்பு வேண்டாம் என எண்ணுகிறீர்களா? பாரிய நீர்ப்பாசன திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது சிறுபான்மை மக்கள் புறக்கணிக்கப்படுவதையும் சிங்கள மக்கள் மட்டும் அங்கு குடியேற்றப்படுவதையும் நீங்கள் தொடர விரும்புகிறீர்களா? இந்த நாட்டிலே இனவாதம், மதவாதம், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று எங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் முன்னெடுக்கப் போகிறீர்களா என்று கேட்டுக்கொண்டு இந்த கிபிலோயா திட்டம் சம்பந்தமான இந்த ஆவணத்தை நான் சபைக்கு பாரப்படுத்துகிறேன். நன்றி. பிரித்தானியாவில் வாழும் தமிழர்களின் சமூக பொருளாதார மற்றும் பண்பாட்டு பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் லண்டனில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் வெள்ளிக்கிழமை தைப்பொங்கல் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது. பிரித்தானியாவில் வசிக்கும் சமூகங்களுக்கான செயலாளர் எஸ்டேப் டேட் மற்றும் இலங்கை தமிழ் வம்சத்தைச் சேர்ந்த முதல் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினரான உமாகுமரன் ஆகியோர் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். பிரித்தானியாவில் தொலைக்காட்சி ஆட்சிக்கு வந்த பின்னர் தொடர்ச்சியாக 2வது ஆண்டாக டவுனிங் ஸ்ட்ரீட்டில் தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வரவேற்பு நிகழ்வு பிரித்தானிய தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் பிரதிநிதிகள், சமூக தலைவர்கள், கல்வியாளர்கள், கலைஞர்கள், அரச பணியாளர்கள் மற்றும் வணிகத்துறையைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தலைமுறை தாண்டி பல துறைகளில் பிரித்தானிய சமூக வளர்ச்சிக்கு தமிழர்கள் வழங்கி வரும் பங்களிப்பை இந்த நிகழ்வு பிரதிபலிப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் தனது உரையில் இந்த நிகழ்வு அங்கீகாரத்தையும் புதுப்பிப்பையும் குறிக்கும் ஒன்றாகும் என தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் பெருந்தொகை மனித உரிமை மீறல்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தனது அரசின் நிலைப்பாட்டையும் அவர் வலியுறுத்தினார். இதன் ஒரு பகுதியாக போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக பிரித்தானியா வெளிவிவகார அலுவலகம் விதித்துள்ள தண்டனைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் சுமார் 2500 ஏக்கர் காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. அந்த பகுதி மக்கள் துன்ப துயரங்களுடன் சுமார் 36 வருடங்களாக தமது சொந்த மண்ணில் வாழ முடியாமல் உள்ளனர். எனவே காணிகளை விடுவிக்க வேண்டும் என வலிகாமம் வடக்கு தவிசாளர் சோவண்ணா சுகிதன் தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மயிலிட்டி உப அலுவலகத்துக்குட்பட்ட மயிலிட்டி பொது நூலகத்தின் தேசிய வாசிப்பு மாதத்துக்கான பரிசளிப்பு நிகழ்வும் இறுதி நிகழ்வும் நேற்றைய தினம் புதன்கிழமை குறும்பச்செட்டி பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட வலிகாமம் வடக்கு தவிசாளர் சோமசுந்தரம் மேலும் தெரிவிக்கையில், நாம் பல்வேறு நிலைமைகளை காட்டிக்கொண்டாலும் எங்களுடைய மக்கள் துன்ப துயரங்களுடன் கிட்டத்தட்ட 36 வருடங்களாக தமது சொந்த மண்ணில் வாழ முடியாமல் உள்ளனர். 2025ஆம் ஆண்டு மறுமலர்ச்சிக்காக வாசிப்போம் எனும் தொனிப்பொருளில் தேசிய வாசிப்பு மாதம் கொண்டாடப்படுகின்றது. எமது பிரதேசத்திலும் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும், மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் உள்ளனர். தற்போது பிரதேச சபை செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை பறிப்பதற்காகவும்
தென்னிலங்கையின் ஊடாக பிரஜாசக்தி என்ற நிகழ்ச்சி நிரலை கொண்டு வந்துள்ளனர். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பினும் தமது கட்சிசார் நபர்களை நியமித்து அவர்கள் மூலம் உள்ளூராட்சி மன்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்ற எண்ணப்பாடு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே மக்களாகிய நீங்கள் யாரிடமும் மண்டியிட தேவையில்லை. நேரடியாக பிரதேச சபை அணுகி உங்களது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் சுகாதாரத்துறை மேம்பாடு மற்றும் கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகளுக்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிலையம் தமது ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டுமென வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிலையத்தின் பிரதம பிரதிநிதி கெஞ்சி குரோனுவுக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது ஜெய்கா நிறுவனம் கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தின் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்புகளுக்கு ஆளுநர் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மாகாணத்தின் தற்போதைய தேவைகள் குறித்து பேசிய ஆளுநர், வடக்கு மாகாணம் தற்போது கழிவு முகாமைத்துவத்தில் பெரும் சவாலை சந்தித்து வருகின்றது. அதை மேம்படுத்த வேண்டும். அதேபோன்று சுகாதாரத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளிலும் மேம்பாடுகள் அவசியமாகின்றன என குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த ஜெய்கா நிறுவனத்தின் பிரதம பிரதிநிதி கெஞ்சி குரோனுமா, இலங்கையில் தான் பொறுப்பேற்ற பின்னர் வடக்கு மாகாணத்துக்கு மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இதுவெனவும் வடக்கு முதலீடு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இங்கு வருகை தந்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஆண்டு ஜப்பானுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக எமது புதிய திட்டங்கள் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளன. குறிப்பாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் ஊடாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன என்று சுட்டிக்காட்டினார். மேலும் அண்மையில் வீசிய டித்வா புயல் அனர்த்தத்தால் வடக்கின் சுகாதாரத்துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டதுடன் வடக்கில் முதலீட்டாளர்களுக்கான அடிப்படை வசதிகள் உருவாக்கப்படுவதை அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மற்றும் ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரவின் ஆட்சியில் 2 வீதிகளை தவிர காணிகள் எவையும் விடுவிக்கப்படவில்லை. இவ்வாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, ஜனாதிபதி அனுர அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். பலாலியில் நடைப்பயணமும் மேற்கொண்டார். வடக்கு கிழக்கில் எத்தனை காணிகளை விடுவித்தனர் என்று கேட்டால் 2 வீதிகளை தவிர காணிகள் எவற்றையும் விடுவிக்கவில்லை. மாறாக மேலதிகமாக காணிகள் சுவீகரிக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு இடங்களில் அந்த சுவீகரிப்புகள் நடக்கின்றன. வடக்கில் அமைதியானதும் பாதுகாப்பானதுமான சூழல் நிலவுகின்றது. இது அரசாங்கத்துக்கு நன்கு தெரியும். எனவே மேலதிக காணிகளை பிடிக்க வேண்டுமென்ற அவசியமில்லை. மக்களின் காணிகள் இன்னமும் அவர்களின் வசம் உள்ளது. மீள்குடியேற்றத்துக்கு உதவியாக அனைத்து காணிகளையும் விடுவிக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மீதான தாக்குதல்களை கண்டித்தும் கல்வி மறுசீரமைப்பு முயற்சிகளை ஆதரித்தும் தமிழ் புத்திஜீவிகள், பல்கலைக்கழக சமூகத்தினர், உயர்கல்வி போதனாசிரியர்கள், வைத்திய நிபுணர்கள், சமூக சேவையாளர்கள், வங்கியாளர்கள், கல்வித்துறை நிர்வாகிகள் உட்பட அரச உயரதிகாரிகள் 55 பேர் ஒப்பமிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அந்த அறிக்கையின் விவரம் வருமாறு, பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் அருவருப்பான பெண் விரோதமான அவதூறான தனிப்பட்ட தாக்குதல்கள் குறித்து எங்களது ஆழ்ந்த கவலையையும் கடும் கண்டனத்தையும் பதிவு செய்கின்றோம். கலாநிதி ஹரணி அமரசூரிய ஓர் அரசியல் தலைவி மட்டுமல்ல, அவர் ஒரு அறிஞர், புத்திஜீவி, சமூக நீதி, சமத்துவம் மற்றும் கல்விக்காக உழைப்பவர். கொள்கை விவாதங்களை விடுத்து தனிப்பட்ட அவதூறுகள் மூலம் அவரை இழிவுபடுத்த முயற்சிப்பது அவரை மட்டுமல்ல, ஜனநாயக மதிப்புகள், பெண்களின் அரசியல் தலைமை மற்றும் பொதுவாழ்வில் அறிவுசார் நேர்மையாகிய அனைத்தையும் அவமதிப்பதாகும். இத்தகைய தாக்குதல்கள் அநியாயமானவையாகும், ஒழுக்கமற்றவையும் மட்டுமல்ல, அவை ஜனநாயக உரையாடலையே இல்லாமல் ஆக்குகின்றன என்று கலாநிதி ஹரணி அமரசூரியவை தாக்குவோர் கலாசாரத்தையோ ஒழுக்கத்தையோ பாதுகாப்பவர்கள் அல்லர். அவர்கள் பாதுகாக்க முயல்வது தமக்கான சலுகைகளையும் தங்களது அரசியல் உயிர் வாழ்தலையும் தான். கடந்த 75 ஆண்டுகளாக இனவாதம், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அறிவு விரோத அரசியல் மூலம் நாட்டை தோல்வியடைய செய்தவர்கள். நாட்டை அழித்தவர்களால் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது. கல்வி சீர்திருத்தம் குறித்து அஞ்சுபவர்களால் எதிர்காலத்தை உருவாக்க முடியாது. சிலரின் அதிகார ஆசைகளுக்காக இலங்கையின் எதிர்காலம் பலியிடப்படக்கூடாது. கல்வி, அறிவு, மரியாதை மற்றும் தைரியத்துடன் இலங்கை முன்னேற வேண்டுமென்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பேரவையில் இருந்து கொண்டு அனுர அரசின் தீர்மானங்களுக்கு ஆதரவளித்து வரும் இலங்கை தமிழரசு கட்சியின்
நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அந்த பேரவையிலிருந்து உடனடியாக விலக வேண்டும். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர கடுமையாக சாடியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற சபை அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சிறுபான்மை கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையில் அங்கம் வகிக்கின்றார். எனினும் அரசாங்கத்தின் அனைத்து தீர்மானங்களுக்கும் அரசியலமைப்பு பேரவையில் அவர் கைகளை தூக்கி ஆதரவு வழங்குகின்றார். அவர் தவறான நபர்களை பதவியில் நியமிப்பதற்கும் தமது ஆதரவை வழங்கியுள்ளார். தற்போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தை நியமிப்பதற்கான வாக்கெடுப்பின் போது ஸ்ரீதரன் ஆதரவு வழங்குகின்றார். அவர் அதற்கான நியாயப்பாடுகளையும் அறிவிக்கவில்லை. சூரிய மின் சக்தி வேலை திட்டத்துக்கான காணி ஒதுக்கீடு வடிவத்துடன் தொடர்புபடுத்தி இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி குறித்து தற்போது ஸ்ரீதரன் சரங்கனுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இலங்கை தமிழரசு கட்சி கூட அவரை அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலகுமாறு அறிவுறுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளின் அடிப்படையில் அந்த பேரவைக்கு நியமிக்கப்பட்ட அவர் அரசாங்கத்தின் தீர்மானங்கள் அனைத்துக்கும் ஆதரவளிக்கின்றார். கணக்காய்வாளர் நியமனம், இழப்பீட்டு அலுவலகங்களுக்கான நியமனத்தில் இராணுவ பின்புலம் கொண்ட இருவரது நியமனத்திற்கு ஆதரவளித்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. வடக்கு மக்களின் வாக்கில் நாடாளுமன்றம் வந்த அவர் அவர்களுக்கு எதிராக செயற்படுவதை அவதானிக்க முடிகின்றது. எனவே அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ஸ்ரீதரன் உடனடியாக பதவி விலக வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.